ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமக. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். அபிராமி அந்தாதி 15வது பாடல். மும்மையும் தரும். தன்னளிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்த்தம். மின்னளிக்கும் செல்வமும் அழியா முக்தி வீடுமன்றோ, பன்னளிக்கும் சொல் பரிமலையாமலை பைங்கிழியே. பன்னளிக்கும் சொல் என்றால் பன்னிசை போன்ற இனிய மொழி. யாமலை என்றால் எழில் இளமை. மண்ணளிக்கும் உலகை காக்கும். தன்னளி என்றால் பரங்கருணை. பன்னிசை போன்ற பேச்சும் நறுமணம் கமலும் திருமேனியும் பைங்கிளி போன்ற நிறமும் உடைய அபிராமி அன்னையே, பக்தர்கள் உன்னுடைய இனிய கருணையை பெற வேண்டுமென்று விரும்பி தவம் செய்தார்கள். அப்படி செய்தவர்களுக்கு உன்னுடைய கருணையை மட்டுமா அளித்தாய்? மண்ணுலகை ஆளும் மன்னராகவும் விண்ணுலகை ஆளும் இந்திரனாகவும் அல்லவா செய்தாய்? அதோடு மட்டுமல்லாமல் நின் கருணை என்றும் அழியாத முக்தியும் அல்லவா அளித்தாய். அபிராமியின் அருங்கருணை ஒன்றை மட்டுமே விரும்பி தவம் துதி செய்தால் போதும். இம்மை மறுமை முக்தி ஆகிய மும்மையும் அம்மையே இனிது உவந்து அருள்வாள். இந்த அருள் பாடலை பாராயணம் செய்து வழிபடுபவர்கள் இந்த உலகத்தில் அரச போகத்தையும் மறுமையாகும் தேவ உலகத்திலே சொர்க்க இன்பத்தையும் சிரமமின்றி பெறுவார்கள். அதோடல்லாமல் முக்தியாகிய வீட்டின்பத்தையும் தவறாமல் பெறுவார்கள். பூ மட்டும் செம்மையாக இருந்துவிட்டால் போதும், பிறகு அதுவே பிஞ்சு காய் பழம் அனைத்தும் தருவதைப் போல் அபிராமியின் இனிய கருணைக்கு உரியவர்களாகிவிட்டால் போதும், பிறகு மண் விண் முக்தி என்ற முப்பேறுகளையும் பெறுமாறு செய்து விடுவாள். இப்பாடலின் சிறப்பான பயன் ஞானமும் இனிய குரலும் அழகிய வடிவமும் ஒரு சேர பெறுவார்கள். பாடல் 16. பக்தர்களுக்கு ஏற்ற பாத்திரமானவள். கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளந்தொளிரும், ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே என்னில் ஒன்றுமில்லா, வெளியே வெளி முதற் பூதங்களாகி விரிந்தம்மே, அலியேன் அறிவு அளவிற்களவானது அதிசயமே. கிளைஞர் என்றால் அடியார். வெளிமுதல் பூதங்கள் ஐம்பெரும் பூதங்கள். அலியேன் இரக்கத்திற்கு உரியவன். கிளியின் தனிச்சிறப்பு அழகும் இனிய குரல் பேச்சும் ஆகும். அது தன் வீடாகிய காட்டு மொழியும் பேசும். நம்மிடம் பழகினால் நம் வீட்டு மொழியும் பேசும். கிளி காட்டிலும் வாழும், நாம் அடைக்கும் கூட்டிலும் வாழும். எல்லையற்ற ஐம்பூதங்களான விரிந்து நின்றவளும் எல்லாவற்றுக்கும் ஆதிகாரணமாக ஆகாயமாகவும் திகழும் ஆற்றலுடைய அம்மை பக்தர்களாகிய அன்பர்களின் நெஞ்ச கூட்டிற்கு போயும் சுருங்கி வாழ்வாள். மிக பெரிய ஆலமரம் புள்ளி நுனியில் உள்ள சிறிய பனித்துளியில் சிறிதாகி திகழ்வதைப் போல் பேரண்டங்களும் அடங்காத பெருவழியாக திகழும் அபிராமி அன்னை என்னுடைய சுருங்கிய சிற்றறிவிற்கும் ஏற்ப சிறியதாய் அடங்கிய அதிசயம்தான் என்னே. பக்தர்கள் நெஞ்சில் ஞான விளக்காகவும் அந்த ஞானத்திற்கு ஒளி தரும் கருணை ஒளியாகவும் திகழ்பவள் நீ. இந்த அந்தாதியை துதிப்போர் எத்தகைய சிற்றறிவும் எளியவராகவும் இருந்தாலும் கூட அவரை அன்னை ஏற்று பேரறிவுக்கும் பெருமைக்கும் உரியவளாக செய்வாள் என்பது குறிப்பு. 17வது பாடல். மங்களம் தருபவள். அதிசயமான வடிவுடையால் அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரவல்லி துணையிறதி, பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்தம், மதிசயமானன்றோ வாமபாகத்தை வவ்வியதே. அதிசயம் என்றால் வியப்பு, அரவிந்தம் என்றால் தாமரை, ஆணை என்றால் பொருந்திய, பதிசயம் என்றால் கணவன் வெற்றி, அபசயம் என்றால் தோல்வி, மதிசயம் என்றால் நுண்ணறிவு. அம்பாளின் திருமுகத்துக்கு ஏற்ற ஓமையாக எல்லாரும் தாமரையையே தான் கூறி போற்றுவார்கள். அதனால் அம்பிகையின் முகத்துக்கு ஓமையாகும் சிறப்பு பெற்றதற்கு
தாமரை மலர்கள் மகிழ்ந்தன, பூரித்தன. ஆனால் அபிராமி தேவியின் திருமுகத்திற்கு ஆயிரக்கணக்கான தாமரை மலர்கள் ஒன்று சேர்ந்தாலும் ஒப்பாகவும் ஓமையாக முடியாமல் தோற்றன. ஆனாலும் வருந்தவில்லை. அபிராம அன்னையின் திருமுகத்திற்கு ஒப்பிடும் பெரும் தகுதி பெற்றதால் தோல்வியாக கருதி வருந்தாமல் மதிப்பாக கருதி போற்றி பூரித்தன. அப்படி துதி செய்யும்படியான அதிசய அழகுடையவளாக விளங்கினாள் அபிராமி அன்னை. தன்னிலும் சிறியவரை வென்று மகிழ்வதிலும் தன்னைவிட பெரியவரை எதிர்த்து தோல்வியுற்றாலும் அது மதிப்பாகுமே தவிர அவமானம் ஆகாது. இதற்கு தமிழ் வேதம் தந்தருளிய திருவள்ளுவர் அழகான ஒரு எடுத்துக்காட்டினை கூறி உணர்ந்து வைத்தவர், உகந்திட வைத்தவர். எப்படி? காட்டிலுள்ள சிறிய முயலை குறிதவறாமல் அடித்து வென்ற அம்பினை கையில் ஏந்தி பிடித்தபடி பெரிய ஆண் யானையை எதிர்த்து அதன் மீது குறிவார்த்து எறிந்து தவறிய அம்பை கையில் ஏந்தி பிடித்தலே சிறப்பு, வீரம் என்று பாராட்டி கூறுகிறார். காண முயல் எய்த அம்பில் யானை விழைத்த வேல் ஏந்தல் இனிது. அதனால் அபிராமியின் முகத்தாமரைக்கு ஒப்பாகாமல் தோற்றதற்கு நாணவில்லை, பதிலுக்கு துதி செய்தன. முகமட்டும் எழிலானவள், அவள் உருவம் முழுவதுமே சுந்தரமான எழிலுடையது. அத்தகைய அபிராமி அதிசயமான அழகு மட்டும் உடையவளாக இல்லாமல் அதிசயமான பெரு வெற்றியையுடையவளாகவும் திகழ்ந்தாள். எப்படி? தவநிலையில் இருந்த சிவனின் தவத்தை கலைப்பதற்காக மன்மதன் தன்னுடைய கரும்பு வில்லை வளைத்து மலரம்புகளை அவர் மீது செலுத்தினான். அதற்கு முன்பு வரை இந்திரன், பிரம்மா, திருமால் முதலியவர்கள் மீது மலரன்புகளை விடித்து மயங்கும்படி செய்து தோல்வியே அறியாமல் வெற்றியே சூடியவன் மன்மதன். ஆனால் சிவன் மீது மலரன்பு விட்டபோது அவரின் நெற்றிக்கண்ணால் எரிந்து சாம்பலானான். அதனால் அதுவரை அடையாத பெரும் தோல்வியை அடைந்து அவமானத்திற்கும் ஆளாகி இருந்தான் அவன். அதாவது மன்மதனின் மலரம்பு கூட மயங்காதவர், காதல் வசப்படாதவர் சிவன் என்பதை உலகத்திற்கு உணர்படி செய்தார். ஆனால் அத்தகைய சிவனே அபிராமி அன்னையிடம் காதல் வசப்பட்டு தோல்வியுற்று அதற்கு அடையாளமாக அவருடைய இடப்பாகத்திலே அம்மை இருந்து வாழுமாறு இடம் கொடுத்தார். இடம் கொடுக்கும்படி செய்தால் தன் பேரழகால். அதனால் அவள் அழகு அதிசயமான அழகு என்று போற்றி பாடுகிறார் இங்கு அபிராமி பட்டர். இறுதிக்கு பதியாகவும் சிறந்த துணையாகவும் இருந்த மன்மதனாகிய கணவனை பறிகொடுத்து அபசயம் அடைந்தாள். அதனால் அளவற்ற துன்பமும் அவமானமும் அடைந்தாள். அத்தகைய அபசயம் அடைந்த அவள் கணவனான மன்மதனும் மீண்டும் ஒன்று கூடி வாழுமாறு செய்தாள். சிவனை தன் பேரழகால் ஈர்த்து காதல் கொள்ள செய்ததால். அதனால் அபிராமியின் அழகும் செயலும் அதிசயம் உடையதாக விளங்கின. அதனால் அபிராமி வல்லியை வழிபட்டு துதிப்பவர் தோல்வியே இல்லாத பெரும் வெற்றியை பெறுவார்கள். ஒரு கால் தோல்வியுடைய நேர்ந்தாலும் மறுபடியும் அவர்கள் வெற்றி பெற்று பூரித்து மகிழுமாறு செய்வாள். இந்த திருப்பாடலை பாராயணம் செய்து வழிபடுவோர் பேரருளும் பெரு வெற்றியும் நிச்சயம் பெறுவர். ஏனெனில் சிவபெருமானின் இடபாகத்தையே தனக்குரிய இடமாக பெற்ற பெருமையுடையவள் அபிராமி. கணவன் மனைவி உறவு வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக திகழும். தோல்வி வரினும் அதனின்று மீண்டு மறுபடியும் வெற்றி பெறுவர். இஃது உண்மை. 18வது பாடல் யமனை வெல்லும் வழி. வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தென்னை ஆண்ட பொற்பாதம் ஆகி வந்து வெவ்விய காலனின் மேல் வரும்போது வெளி நிற்கவே. வவ்விய வலிந்து பெற்ற, செவ்விய செம்மையும், அவ்வியம் என்றால் பொறாமை, வெவ்விய என்றால் கொடிய. அம்மையும் அப்பனும் வேறு வேறாக தனித்தனியாக இருந்தவர்கள். பிறகு ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு திருமேனியில் இருவரும் ஒரே வடிவாக அம்மையப்பனாக பாகம்பதியாளராக ஆனார்கள். அதாவது ஒருவரில் இருவராக ஒரே உடம்பில் இரு வடிவங்களாக அர்த்தநாரீஸ்வரராக விளங்கினார். எனினும் அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் உலகத்துக்காக, உலகம் உய்வதற்காக. அண்ட சரசரங்கள் எல்லாம் கண்டு பேரின்பம் அடைந்த பார்வதி பரமேஸ்வரன் திருமண கோலத்தை தாமும் காண தமக்கு காட்டி அருளுமாறு வேண்டினார். முகக்கண்ணால் பார்க்க தரிசனம் தராவிடினும் அகக்கண்ணாலை மனக்கண்ணாலாவது காணுமாறு அருள் புரியுமாறு வேண்டினார். ஏன் தெரியுமா? கணவனும் மனைவியாக இருக்கும் வேளையில்தான் ஒன்றாக கூடியிருப்பார்கள், மகிழ்ந்தும் இருப்பார்கள். அந்த திருக்கோலம் மங்களகரமானது.
அதனால்தான் அவர்களின் திருமண திருக்கோலத்தை காட்டி அருளுமாறு வேண்டினார். அந்த மணக்கண்ணால் தங்களின் திவ்ய திருமண கோலத்தை காண முடியாதபடி என் மனதுள் பொறாமை சில சமயங்கள் புகுந்து மறைத்து விடுகிறது. அதனால் முதலில் என் நெஞ்சத்துள் பொறாமை புகாதபடி தடுத்து விட வேண்டும். அடைத்த கதவு திறந்துவிட்டால் உள்ளே எளிதாக வர முடியும் அல்லவா? அதுபோல மனக்கதவை மூடிய பொறாமையை அகற்றிவிட வேண்டும். அப்பொழுதுதான் என் மன வீட்டிற்கு மணமக்களாகிய தாங்கள் வர முடியும், வர வழியும் கிடைக்கும். அவ்வாறு தாங்கள் இருவரும் வந்து தங்கள் இருவரின் திருவடி பேரும் ஒரு சேர தந்தருள வேண்டும். தந்தருள்வதற்காகவே வந்தருள வேண்டும். அதோடு மிக முக்கியமான ஒரு வரத்தை இல்லையெனாமல் தந்தருள வேண்டும். அது தங்கள் பெருமைக்கு பொருந்தாதாக கூட இருக்கலாம். என்றாலும் அவ்வரத்தை தரக்கூடியவர் தங்களைத் தவிர இங்கு வேறு யாரும் இல்லை. அந்த வரத்தை தரக்கூடிய சக்தியும் தகுதியும் தங்களிடம் மட்டுமே உள்ளன. அதனால் தாயே அபிராமி, எல்லாருடைய உயிரையும் எடுத்துச் செல்லும் அதிகாரமுடைய யமன் என்னுயிரையும் பற்றி செல்ல வரும்போது அவன் எப்போது வருவான் என்று எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அதனால் உடலாகிய வீட்டுள் வாழ்ந்திருக்கும் உயிராகிய என்னை அந்த யமன் பற்றி வரும்போது வீட்டை வெளியில் நின்று காத்திருக்கும் காவலாளி போல நீ என் உடம்பாகிய வீட்டின் வெளியில் நின்று காவல் புரிந்து காத்திட வேண்டும். ஏனெனில் என் மன வீட்டினுள் அபிராமியாகிய உன் பேருளை எல்லாம் ஒருங்கே சேர்த்து வைத்துள்ளேன். அத்தகையனின் திருவருளாகிய பேருள் செல்வத்தை காக்கும் காவலாளியாக என் உயிரை நிமித்தேன். அதனால் உன் பேரருள் சொத்தாக்கிய என்னை அந்த காலனிடமிருந்து காக்க வேண்டியது உன் கடமை. போலீஸில் காவலுள்ள இடத்திற்கு எப்படி திருடன் வரமாட்டானோ திருடன், அப்படியே நீ காவலாக இருக்கும் என்னிடம் நிச்சயமாக யமன் வரமாட்டான். ஏன் தெரியுமா? ஏற்கனவே மார்க்கண்டேயன் உயிரை பற்ற வந்தபோது உன் திருவடியால் உதைபெற்று தண்டனைக்கு ஆளானவன். அதனால் நீ இருக்கும் இடத்தை பார்த்தாலே யமன் அந்த பக்கம் பார்க்கவே அஞ்சி ஓடிவிடுவான் என்று அபிராமி அன்னையை குழந்தையை வேண்டுவது போல் குழைந்து வேண்டுகிறார் அபிராமி பட்டர். அதை கேட்டு அருள் செய்ய வராமல் இருப்பாளா கருணன்னையான வடிவை அன்னை அபிராமி? இந்த அற்புத திருவுருள் மாட்சியினை அபிராமி பட்டர் தமக்காக மட்டும் வேண்டி கேட்கவில்லை. தம் போன்றவர்களும் அக்காட்சியை கண்டு ஆராதிக்க வேண்டும். யம பயத்தினின்று விடுபட்டு திருவுருள் இன்பத்தையே போற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த தெய்வீக பாடலை பாடியுள்ளார். இதை ஓதி வழிபடுபவர்களுக்கு பார்வதி பரமேஸ்வரன் திருமணக்கோலம் பேரின்பமும் யமபயம் மற்று திருவருள் மயமாகவே திகழ்வார்கள். இனிய வாழ்வும் பேரின்பமும் பெற்று திளைப்பார்கள். ஹரி ஓம்.